சொல்லி உண்மையிலேயே அக்காவுக்கும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். ஜான்சனை உம்முடைய திருக்கரம் தந்து எங்கட பணியை நீங்க இல்ல அப்படி ஆதராக்கள் வந்துட்டீங்க. சரியா 11 மணிக்கு அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு இல்ல மறக்காம உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணி போட்டு பாருங்க. அன்பானவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான்சன். இன்றைய தினம் நாங்கள் என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த உடுவில் அக்கா அந்த பாம்பு புத்துகள் வீடுகளுக்கு கஷ்டப்பட்டிருந்த போல் நாங்கள் வீடியோ போட்டிருந்தாங்க. 2வது வீடியோ நாங்கள் அவருக்கு கொண்டு போய் 1வது கட்டமாக ஒரு 3 லட்சம் ரூபா அத்திவாரம் போடுற வேலைக்கு காசுகள் கொடுத்துருந்தாங்க. கொடுத்த பிற்பாடு இன்றைய தினம் அந்த அக்கா அவன் வீட்டுக்கு கல் வைக்கிறதோ அத்திவார கல் வைக்கிறதோ ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்க அவன் சமய முறைப்படி. அப்போ இப்போ இன்றைக்கு அந்த வீட்டை நாங்கள் போகிறோம். போயிட்டு சரியாக 11 மணிக்கு அந்த வீட்டுக்கு வேண்டிய சமய முறைப்படி பாஸ்டர் ஒரு ஆள் அத்திவார கல்லை வச்சு 4 வேலையை துவங்க போயினோமா. அப்போ அதுக்கு எங்களையும் இன்வைட் பண்ணியிருந்தவே. சரி நாங்களும் போயிட்டு அத்திவார கல் வீடியோ வைக்கிறது அந்த வேலையில் பார்ப்போம்னு சொல்லி இன்றைக்கு வலிக்கிட்டோம். நானும் என்னுடைய ஃப்ரெண்ட் படியனும் பிரசனும் அப்போ இப்போ நாங்கள் நிற்கிறது யாழ்ப்பாணம் உரும்புராய் பாதை. இதால் நேராக போனால் மருதனா மடம். இப்போ நாங்கள் நிற்கிறது கோப்பாய் சந்தி கிட்ட தான் நிற்கிறோம். பின்னால் ஒரு கோவில் ஒன்று இருக்குது. சரி நாங்கள் இப்போ போய் பார்ப்போம் அந்த வீட்டை என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு அத்திவார கல் வைக்க போகிறதுக்கு முதல் முறையாக போகிறேன். பிறந்து வளர்ந்ததுக்கு இது வரைக்குமே யாருடைய அத்திவார கல் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கும் போனதில்லை. இன்றைக்கு தான் முதல் முறையாக பிறந்து வளர்ந்ததுக்கு போகிறேன். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு நேரில் பார்ப்போம் என்ன மாதிரி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி. உண்மையிலேயே அக்காவுக்கும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அப்படி ஒரு குடிசை வீட்டில் இடிஞ்சு விழுகிற அளவுக்கு இருக்கிற வீடு இன்றைக்கு ஒரு பெரிய வீடாக வர போகுதுன்னு சொல்கிற அளவுக்கு அவருக்கும் ஒரு மனசில் சரியான சந்தோஷம் என்று சொல்லிக்கொண்டு சரி நாங்கள் இப்போ போயிட்டு பார்க்கலாம் என்ன மாதிரி அங்கே விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி. தொடர்ந்தும் வீடியோ பாருங்கள். சேனலுக்கு முதல் முறையாக யாரும் வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணி போட்டு பாருங்க. அது ஒரு வகையில் எனக்கு பிரயோசனமாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மருதனாமட சந்தி எப்பயுமே ஒரு க்ரௌட் தாங்க. சந்தை மருதனாமடம் ஒரு காலத்தில் ஃபேமஸ் ஆகும் சில விஷயங்களுக்கு. அதனால தான் மருதனாமடம் கொஞ்சம் இப்போ அந்த ஃபேமஸாக இருக்குது. சரி அப்போ நாங்கள் அக்காண்ட வீட்டை வந்துட்டோம். என்ன இவருக்கு போவோம். அந்த மெச்ச பக்கத்தில் வார பாதையை கண்டுபிடிக்கணும். அதுதான் அது விலைக்கு வாரம் போல் இன்னும் ஒரு 1/2 மணி இருக்கு. என்ன 11 மணிக்கு மண்ணுகள் பறிச்ச இதில் காணல அடையாளங்கள் அங்கே இருக்கு. வாசல்ல பறித்து கொட்டி விடுறது. கல் கருங்கல் ஆகுமே. கருங்கல் இதுக்கால கொண்டு போய் அங்கே மண் பறிச்சிருக்கு போல. அங்கே மண் பறிச்சுட்டு வந்தால் உங்களில் பறிச்சிருக்கோம். பூமணம் நாங்கள் இதெல்லாம் பறிச்சாச்சுண்ணே. கஷ்டமாக இருந்திருக்குமே நான் கொண்டு வரதுக்கு இல்லை. குட் மார்னிங். வணக்கம். நல்ல சுகம். அங்கே கூட மண் அவ்வளோ செய்யா கஷ்டமாக இருந்துக்குமே. ஓ குழப்பமோ அதுதான். சரி ஒன்றும் நான் விருந்துதான் நாங்கள் வேறு. அது சரி இங்க பரவாயில்ல. வெயில் பெருசா உங்களுக்கு இல்லை பரவாயில்ல. ஐயோ இன்றைக்கு என்ன செய்யற? இன்றைக்கு அத்திவாரம் போடுறோம். நாளைக்கு 11 மணிக்கு பாஸ்டர் வாரிடும். என்ன சும்மா எனக்கு இன்றையதான் முதல் முறை இப்படி அத்திவாரம் போடுறதுக்கு பிறந்து வளர்ந்து இன்றையதான் பாரு நேரத்துக்கு நான் இன்றையதான் முதல் தடவை ஒரு வீட்டுக்கு அத்திவாரம் போடுறதுக்கு
இது என்ன புரியும்பா தவத்தி விட்டுருக்கேன். இந்த தூள் இதா கிடந்ததா புரிம்பா போட்ட புரிம்பா போட்டு இதுக்கு மேல போட மேல போடுறது புரிம்பா வச்சிருக்கேன். பாஸ்டருக்கு அடிச்சீங்களா? பாஸ்டர் அடிச்சீங்களா? ஆமா பாஸ்டரா ஃபாதரா? ரோமன் கத்தோலிக்கமா நீங்கள்? கத்தோலிக்கமா? அப்ப நானும் கத்தோலிக்கம் தான். எந்த பங்கு நீங்கள்? நாங்கள் உரும்புராய் பங்கா தான் இருக்கணும். மாதாவு எந்த பங்கு? பங்கு தெரியாது. நீங்கள் வாங்குவதா? சரி. ஓ சரி சரி அவன் கூட்டி கொண்டா. சரி சரி. அப்ப வேற என்ன வேற என்ன எல்லா ஆயுதமும் செஞ்சிட்டீங்களா? ஆயுதம் சரி முகத்துல ஒரு சந்தோஷம் தெரியுது. சரியா ஹாப்பியா இருக்கிறாள் இன்றைக்கு. ஒரு சந்தோஷம் தான் எனக்கு. அதுதான். இதெல்லாம் அந்த அடிக்கிறது என்ன வச்சு கட்ட இருக்கு அடிக்கிறதுக்கு தான் நாங்கள் அலாக்கினா. இது பேர் தான் கட்ட இருக்குன்ற வேற முளைக்கட்டை இருக்கு. ஓ உங்களோட ஜிஎஸ் எல்லாம் காய்ச்சவா? உங்களோட முதல் இருந்த ஜிஎஸ் எல்லாம் காய்ச்சவா? பாம்புலே இல்ல முதல் இருந்த ஜிஎஸ் ஒரு ஆள் மூலமா காய்ச்சது. அவர் நல்லவர் செய்தவர். ஓ பரவாயில்ல. இதுக்குள்ள கூலிங்க இருக்கு என்ன இல்லை ஃபுல்லா மரம் நட்டு வச்சிருக்கு. நல்ல கூலிங்க. வெத்தில கண்டது வளருது. வெத்தில நல்ல விலை விற்கலாமே. என்ன வெத்தில காரம் இருக்கு. ரைட் ரைட்டா. என்ன பாவிக்கல வெத்தில சந்தையில தேங்காய் பூவா ஆட்டுக்கு வைக்கிறதாகும். வெத்தில இல்லையா? வெத்தில இல்லையா? மிளகா மிளகு கண்ணு நாங்கள் அதை செய்ய வேணுமோ? 3 பாசம் இருக்கு. பரவாயில்ல. இன்றைக்கு அன்றைக்கு வீட்டை வந்ததை விட இன்றைக்கு வீட்டை கொஞ்சம் ஒரு கலகலப்பா இருக்கு இந்த ஊர். இன்றைக்கு அக்காவும் அந்த பிஸி ஆயிட்டு இருக்கிற அடிக்கடி போனுகளும் இல்லைங்களே. ஓ அதுவும் மிளகு கண்டு தானா? என்ன மிளகு இஞ்சி மிளகு கண்டு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வெத்திலைன்றீங்க. அந்த கருப்பு மிளகாது அந்த பெப்பரா போடுவோம். ரைட்டு. நல்ல காசு இல்ல அது. அப்ப இந்த உபயோக லட்சக்கணக்கான காசுல வச்சு பண்ணிக்கிறீங்க. வெட்ட வேண்டியது இதுண்டா. அது என்ன மண்ணா? பார்த்தீங்கன்னு சொன்னா வீட்டு வேலைகள் வந்து மும்மரமா போய் கொண்டிருக்குது. வீடு பரவாயில்லைன்னு ஆக்கள் பாம்பு புத்தெல்லாம் முடிச்சு போட்டின மக்கள். இவ்வளவு காலம் இப்படி ஒரு வீட்டுக்கு இருந்ததுக்கு இன்றைக்கு பலனோட கிடைச்சிருக்கு. இன்னும் அந்த 4 கல்லு வச்சாதான் அந்த கிண்டலாம்புல கட்டி அடிச்சு போடுங்க. குயிக்கா முடியுமா நினைக்கிறேன்ல மினக்கட்டு சின்சியரா செய்ய நம்ம வேலைகள். பார்த்தீங்கன்னு சொன்னா ஆதராக்கள் வந்துட்டீங்க. ப்ரே பண்ணா அப்புறம் வேலை துவங்க போகுது.
எல்லாம் சொந்தக்காரரும் வந்து நம்ம சுற்றி ஒரு அதான் அந்த வீட்டுல தான் ஒழுங்க வெட்டி எல்லாம் ஒழுங்குபடுத்திருக்கணும். அவர் தான் செய்யணும். வேலையில் வந்து விநாயகரன் பாஸ்டர் இன்னும் வந்து அவை கிண்டி முடிக்கணும் போல என்ன கிண்டி முடிச்சா தான் அந்த வெளியில் துவங்கலாம். கஷ்டம் இல்லை தானே? கிண்டி கொண்டு போய் நல்ல தங்கம் வந்து பிஸ்கெட் 2 கிலோ இப்படி இருக்கு. அண்ணன் ஏற்கனவே ரெண்டிங் தான் தேரம் விட்டுற வேலை செய்ய கஷ்டமான வேலை. ஓ அதுதான் அதுதான் ஓ டைமுக்கு வெட்டணும் என்ன 4 வயதுக்கு குடும்பமே நல்ல கலகலப்பா இருக்கணும், நல்ல சந்தோஷமா இருக்கணும், சரியான சந்தோஷம். செய்து கொடுக்கல வணக்கம் பாக்கு. இது யார் தம்பியா கூப்பிடுறீங்க? இது வந்து புலம்பெயர் நாட்டிலேருந்து ஒரு அம்மா வேண்டிய வீடியோவை பார்த்துட்டு எங்கள் மூலமாக செய்கிறான். சரி சரி. அவரோட பேர் என்ன? அவரோட பேர் ஒன்றும் எனக்கு தெரியாது, எனக்கே சொல்லல. ஓப்பனிங் மட்டும்தான் பெருவா சொல்லவும் நான் அப்படி சொன்னது. இந்த நாட்டு டென்மார்க். டென்மார்க்ல இருந்து செய்யணும். அவையோட கல்யாண நாள் வருது மாதம் 30 அப்போ அவள் வந்து அதை செய்கிறதுக்கு இருந்தா பெருசா ஃபங்க்ஷனா. அப்போ அவையோட ஃபங்க்ஷன் செய்யாமல் அந்த காசை ஒரு வீட்டு திட்டமாக செய்து கொடுக்குறேன். நான் நிறைய இடத்த கீரி மேலே புத்தூர்னு சொல்லி நிறைய இடத்த திரிஞ்சு வேண்ட விவரம் வந்தது. எல்லா வீட்டையும் நேராக போயிட்டு விசிட் பண்ணி பார்த்தது. அப்போ பார்த்ததுல இந்த வீடு தான் உண்மையிலே நல்ல இதாக இருந்தது. இந்த வீடு நேரில் வந்து பார்த்து நாங்கள் அதே மாதிரி வேண்ட கிராம சேவர் அவையும் தொடர்பு கொண்டு எல்லாரையும் கேட்டதுல ஒரு நன்னீர் வேலி டென்மார்க்ல இருந்து அம்மாவோட இந்த சொந்தக்காரர் இதர இடங்கள்ல அதுக்காக அவைகளுக்காக நாங்க ஒரு மன்றாடு 2 பேருக்கும் அவ தன் பேர் கூட சொல்லல, கடைசியில சொன்னா காணும் நேர்ல விருவாய்வை பாக்குறேன். உங்களுக்கு என்ன பேர்? என் பேர் ஜான்சன். ஜான்சன் முயற்சி தான் இது. இல்ல எந்த இல்ல அறிமுகப்படுத்தி விட்டா மட்டும்தான். தேங்க்யூ ஜான்சன். சரி எங்கட பணியை நீங்க செய்றீங்க. இல்ல அப்படி இல்ல. வெரி குட். அதிவார நாட்கள் வைக்கலாம் நான் தான். சரி அந்த வீட்டுக்கு அவ மறந்து எங்களை மறந்து எங்க பிள்ளையார் ஸ்கூலுக்கு சாம்பிராணி பூ மூட்டமான் இருக்கீங்க. உண்மையிலே வந்து 11 மணிக்கு தான் அந்த கிடங்கு வெட்டி செய்யணுமா. அந்த வேலையில் வந்து போய் கொண்டிருக்கு. கிடங்கு வெட்டின அப்புறம் பாஸ்டர் வந்து ஃபாதர் வந்து ஜெபிச்சு சிறுதானியங்கள் எல்லாம் வச்சு
நாள் வேலையை வந்து துவங்கி வைக்க போகிறேன். அப்போ பக்கத்து வீட்டுக்காரர் அயலவர்கள் எல்லாம் வந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி வந்து அவைக்கு வீடு கிடைக்குதுண்டா போல பாஸ்டரும் சொன்னவர் இருக்கு. ராஜு வந்து கயந்தினி எல்லாம் வேலையில் நடந்து கொண்டு சரி சரி எல்லாம் காட்டணும் சம்பிரதாய பூர்வமா அதை வெட்டி வட்டி 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 போட்டு வைங்க. ராஜு அவட வீட்டு அவட பேர் என்னடா ராஜு அவட கயந்தின் கழுவிட்டீங்களா? கிளவிங் கிளவிங் ஜெயந்தினி எத்தனை பிள்ளைகள் இதை நீங்க பார்த்துட்டு நாங்க வைக்கதான் நாங்க வருவோம். நீங்க வாங்க இதை கல்யாங்கால வச்சுட்டு கொஞ்சம் வயசு போனவை மிதிக்கிறமாவே எங்க கூப்பிட்டு அது சின்னாக வந்து தணல் ஆற போதா? ஓ அதனால சும்மா விசிக்கி விட்டீங்கண்டால் இப்படி இந்தியாவுக்கு செய்வோமா உப்பு சரியே ரைட் அப்போ சரியே ஓ ஃபாதர் வாங்க எங்கே நீங்களா வாங்க செட் பண்ணுங்க எல்லாம் சரியா ஜன் அப்போ சரியாடி இங்கே வாங்க நீங்கள் இங்கே வாங்கோ இங்கே வாங்க வாங்கப்பா கிராமத்துக்கு என்ன பேர் சொன்னவர்? அன்பானவர்களே, இந்த நல்ல நாளில் ஒரு சிறப்பு மிக்க இடத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த இடம் நாகம்மாள் வீதி உடுவில். சிறப்போடு இந்த இடத்திலே ராஜு கஜேந்திரனுடைய தம்பதியினுடைய குடும்பத்திற்கு டென்மார்க்கில் இருந்து புலம்பெயர் தேசத்திலே இருந்து சிறப்புமிக்க ஒரு அன்னை தாய் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடும் முகமாக அவர்களுடைய வாழ்வில் ஒரு இரக்கத்தை கடவுள் ஏற்படுத்தியதன் முகமாக அந்த திருமண நாளை வித்தியாசமாக செய்ய வேண்டும் என்று அவருடைய மனதில் கொண்ட ஏவுதல் கடவுளுடைய வழிநடத்தலின் பிரகாரம் ராஜு கஜேந்திரனுடைய குடும்பத்திற்கு ஒரு வறுமை கோட்டின் கீழ் மிகுந்த கூலி தொழிலாளியாக வாழுகின்ற ராஜுவுக்கு அவருடைய அன்பு மனைவி 4 குழந்தைகளினுடைய வாழ்வியலை கண்டு அவர்களுக்கு ஒரு வீட்டு திட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பரோபகாரமான அன்பு சார்ந்த மனநிலையை கண்டு இச்சமூகத்தின் குருமாராக இங்கே இருக்கின்றவர்களாக நாங்கள் புலகாம்பிதம் அடைந்து நிற்கிறோம். அதிலே குறிப்பாக அவர் தன்னுடைய பெயரை கூட சொல்ல வேண்டாம் என்று அவர் சொல்லி இருக்கிறார்.
இன்று உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் தங்களிடத்து கிடைக்கின்ற பணத்தை எவ்வாறு மகிழ்ச்சிக்கு செலவு செய்யலாம் என்று இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒருவருடைய வாழ்வில் தன் பங்களிப்பு செய்வதன் மூலமாக அவர்கள் மகிழ்ச்சி அடைகிற பொழுது அந்த மகிழ்ச்சி என்னுடைய மகிழ்ச்சி என்று நினைக்கின்ற அப்படிப்பட்ட அருமையான அந்த தாயையும் அவருடைய அன்பு கணவனையும் நாங்கள் நீடித்து இந்த இடத்தில் இருந்து கொண்டு அவரை வாழ்த்தி ஆசித்து நிற்கிறோம். இந்த இடத்திலே இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஏற்பாட்டை செய்வதற்கு உதவியாக ஒரு ஊடகமாக விளங்கிய ஜான்சன் அவர்களையும் இந்த நேரத்திலே அன்போடு நாங்கள் நினைவு கூறுகிறோம். அன்பு தம்பி அவர்கள் பல்வேறுபட்ட சமூக பணிகளை செய்கிறவர். இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு அவர் மூலமாக கடவுளுடைய பிரார்த்தனை அந்த தாய்க்கு கேட்கப்பட்டிருக்கிறதை எண்ணி நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். எனவே பல்லாண்டுகளாக இந்த வீட்டிலே எங்களுக்கு பக்கத்திலே இருக்கின்ற வீட்டிலே வாழ்ந்தவர்கள் இப்போது அந்த தாயினுடைய உதவியோடு இன்றைய நாளிலே இந்த வீட்டை அவர்கள் கட்டுவதற்கு அத்திவாரமிட இருக்கிறார்கள். எனவே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த சிறப்புமிக்க விழா என்று சொல்ல வேண்டும். ஊரார் எல்லாரும் இருக்கிறீர்கள், கூடி நிற்கிறீர்கள். இந்த விழாவிற்கு உங்களையும் வரவேற்று இந்த அடிக்கல்லை சிறப்போடு இறைவன் இந்த இடத்திலே தங்கி இந்த வீடு வாழையடி வாழையாக தொடர்ச்சியாக வம்சம் வம்சமாக வளர வேண்டும். ஏனெனில் ஒரு அன்பு குடும்பம் இந்த குடும்பத்தை தத்தெடுத்திருக்கிறது. ஆகையினாலே அவர்களுக்கு ஒரு கரகோஷம் செய்து நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை தெரிவு செய்வோம், அழைத்து நிற்கிறோம். ஆண்டவர் இப்பொழுது முதலாவது பிரார்த்தனையை செய்வோம். முதலாவது பிரார்த்தனையை ஃபாதர் டேவிட் அவர்கள் செய்ததற்கு பிற்பாடு நாங்கள் அடிக்கல் நாட்டுவோம். குறிப்பாக அந்த டென்மார்க்கை சேர்ந்த தாய்க்காக, இந்த ஒழுங்கை செய்த ஜான்சனுக்காக, இந்த வீட்டிலே வாழ போகிற அருமையான குடும்பம் ராஜு கஜேந்தினிக்காக, அவர்களது பிள்ளைகள் உற்றார் உறவுகளுக்காக நாங்கள் செபித்து நிற்போம். இப்பொழுது அருட்தந்தை டேவிட் ஃபாதர் அவர்கள் எங்களை செபத்திலே வழி நடத்துவார். அன்பானவர்களே, இந்த அருமையான நேரத்துக்காக உங்களுக்கு நான் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் இந்த காலை பொழுதிலே நாம் தெரிவித்துக் கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். குறிப்பாக இந்த கிராமத்தினுடைய அயலிலே நாம் இருக்கிற காரணத்தினாலே, குறிப்பாக அருட்பணி ஜோன் லிங்கேஸ்வரன் அடிகளார் சொன்னது போல, நாமும் இந்த கிராமத்தோடு இணைந்து பணியாற்றுகிறவர்கள். இந்த கிராமத்தில் இருக்கிற நன்மையாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும், இரண்டிலும் நாம் சமமாக கலந்து கொள்கிறவர்கள் என்ற வகையிலும், குறிப்பாக உண்மையாகவே இன்றைய நாள் நேற்றைய பொழுது இந்த செய்தியை நான் கேள்விப்பட்ட உடனே உண்மையாக நான் சொன்னேன், நான் என்னுடைய குடும்பத்துக்காக ஒரு வீடு கட்டிய ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி உண்மையாகவே என்னுடைய உள்ளத்திலே இருந்தது. காரணம், நீண்ட நாட்களாக, நீண்ட ஆண்டுகளாக அருட்பணியாளர் சொன்னது போல இந்த வீட்டிலே கணவனும் மனைவியுமாய் 4 பிள்ளைகளை வளர்த்து, எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு தெரியும், சூறாவளிகள் அடித்தது, அதற்கு பின்பதாக வெள்ளங்கள் வந்தது, நிறைய அனர்த்தங்கள் ஏற்பட்டது. இவற்றுக்கெல்லாம் அப்பால் இறைவன் இந்த குடும்பத்திலே இந்த பிள்ளைகளுக்கும் இவர்களுக்கும் எந்த விதமான குறைவுமின்றி இவர்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஆகையினாலே இந்த நிலைமை கூட இவர்கள் என்னை பொறுத்தவரை நான் நினைக்கிறேன் கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். இவ்வாறான ஒரு வீடு நமக்கு கொடுப்பதற்கு இறைவன் எங்கோ ஒரு உள்ளத்தை ஏவிருக்கிறார் என்றுதான் நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் கனவிலே கூட நினைத்து பார்க்க முடியாத வண்ணம் இந்த உதவியை இந்த அன்பு உள்ளங்கள் தூர புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற தன்னுடைய பெயரை குறிப்பிட வேண்டாம் என்று சொல்லுகிற நல்ல உள்ளங்கள், இன்று ஆடம்பரம் நிறைந்த ஒரு உலகத்துக்குள்ளே, நவீனத்துவமான ஒரு உலகத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற எம்முடைய வாழ்வியல் சமூகத்துக்குள்ளே இவ்வாறான இன்னொரு குடும்பத்தை எங்களுடைய குடும்பம் வாழ்கிற வண்ணம் அவர்களும் மகிழ்ச்சியாக வாழட்டும் என்று சொல்லி இந்த நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய மனதார நன்றிகள். இதற்கொரு ஊடகமாக இருந்து செயல்படுகிற அன்பு தம்பி ஜென்சனை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். அவருடைய பணி இந்த கிராமத்திலே மாத்திரமல்ல, இந்த யாழ் குடாநாட்டிலே இருக்கிற வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற அனைத்து குடும்பங்களுக்கும் இவருக்கூடான இந்த சிறப்பான பணிகள் சென்றடைய வேண்டும் என்று இந்த வீட்டு திட்டம் மாத்திரமல்ல, இன்று வடபகுதியிலே எத்தனையோ பிள்ளைகள்
கல்வியிலே திறமையாக இருக்கிறவர்கள் தன்னுடைய கல்வியை தொடர்வதற்கு முடியாத ஒரு துர்ப்பாக்கமான சூழ்நிலை நம்முடைய சமூகத்தில் இருக்கிறது. அவர்களையும் இனங்கண்டு அந்த பிள்ளைகளும் கல்வி கற்பதற்கு இவ்வாறான ஊடகங்களாக இருந்து செயல்படுவார் என்று நம்புகிறேன். செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் அதை திறம்பட செய்து எங்களுடைய சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக நாமும் இணைந்து பயணிப்போம் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எதுவாக இருந்தால் நாங்களும் அதற்கு இணைந்து இவரோடு கூட துணை நின்று இந்த பணிகளை இன்னும் முன்னெடுப்பதற்கு இறைவன் அவரோடு கூட இருக்க வேண்டும். ஆகையினாலே மிக்க மகிழ்ச்சி. கிராமத்தின் அயலவர்கள் உறவுகள் எல்லாரும் எதிர்பார்க்காத விதத்திலே மனப்பூரிப்போடு மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கு என்னுடைய சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இதற்கு உதவிய குடும்பங்களை நாம் நினைவு கூறுகிறோம். ஒரு கணம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். எங்கள் மீது எப்பொழுதும் இரக்கமாய் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான மகிழ்ச்சி நிறைந்த தருணத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரை நாம் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் எம் உள்ளத்தின் ரகசியங்களை அறிந்து ஆராயிற தெய்வம் சுவாமி நீர். இது ஆண்டவரே, குறிப்பாக இந்த நல்ல நேரத்திற்காக, இந்த மகிழ்ச்சி நிறைந்த தருணத்துக்காக, ஒரு புதிய வீட்டை அமைப்பதற்காக நாம் குருவானவர்களாய், குடும்பமாய், கிராமத்தின் மக்களாய், உறவுகளாய் வந்து நிற்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, குறிப்பாக இதற்கு மனமுகந்து உதவி செய்த தூர தேசத்திலே இருக்கிற என் அன்பு உறவுகளை நாம் கண்ணால் காண முடியாவிட்டாலும் அவருடைய குடும்பங்களை குறித்து நாம் சிந்திப்பதற்கு, நினைப்பதற்கு, ஆசீர்வதிப்பதற்கு என் ஆண்டவர் கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி. இது ஆண்டவர், இதற்கு ஒரு ஊடகமாக இருந்து செயல்படுகிற அன்பு தம்பியை உடைய திருக்கரப்படுத்தி செபிக்கிறேன். இதுபோல் ஆண்டவரே, இன்னும் பல குடும்பங்கள் இவர்களுக்கூடாக நன்மை பெறவும், இந்த சமூகம் ஒரு வளர்ச்சியின் பாதையிலே போகவும் உடைய கிருபை தாரும் ஆண்டவரே. குறிப்பாக சுவாமி, இந்த வேலை திட்டத்தை ஆரம்பிக்க போகிற வேலையாட்களோடு உடைய பிரசன்னம் இருக்கட்டும். இது ஆரம்பம் முதல் இறுதி வரை ஆண்டவரே, ஒருவருக்கும் ஒரு குறைவும் இன்றி சுவாமி, ஆண்டவரே, இந்த அமைக்கப்படுகின்ற வீடு, இந்த வீட்டின் வேலை திட்டங்கள் சரியான முறையிலே நேர்த்தியாய் நடந்து முடிவதற்கும் உடைய அருளை தாரும். இதற்காக ஆண்டவரே, எங்கெல்லாம் இருந்து உதவிகள், ஒத்தாசைகள் நீ வர பண்ணியிருக்கிறீரோ, இதற்கான ஆண்டவரே கட்டிட பொருட்கள், இதற்கான பண உதவிகள், இதற்காக சரீர உதவிகள், ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் கொடுத்து சீரான காலநிலையும் கொடுத்தரலும். ஆண்டவர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதியும் சுவாமி. இந்த வீட்டிலே ஆண்டவரே, எண்ணெயும் அப்பமும் குறைந்து போகாதபடி யார் இந்த வீட்டுக்குள் பிரவேசித்தாலும் அவர்கள் சமாதானத்தோடு கடந்து செல்ல ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாய் நாம் எப்பொழுதும் உமக்கு நன்றி உள்ளவர்களாய் இந்த உலகத்திலே ஜீவிக்க எங்களுக்கு அருள்தார். ஆண்டவரே, நீ நினைக்கிறதை ஒருவரும் தடுக்க முடியாது என்பதையும் எங்களுக்கு இதிலே உணர்த்தியிருக்கிறீர். ஆனால் நீர் தடுப்பதை நாம் பெற முடியாது என்பதையும் எங்களுக்கு உணர்த்தியறலும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வியலை மாற்றி உமக்காக நாம் இந்த உலகத்திலே ஓட எங்கள் ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும்படியாய் இயேசுவின் பாதம் எம்மை சிரம் தாழ்த்துகிறோம் தூய தந்தையே. எந்த பக்கம் அந்த பாந்தவர் பாடம் இன்னும் போடுங்க, இன்னும் ஒரு 3 இடம் போடுங்க. ஓ ரைட், நான் அந்த கல்லை தாங்க, எனக்கு நான் பிளஸ் பண்ண போட்டுதான். ரைட் ரைட், தாங்க, இங்கே தாங்க, என்னிட்ட தான் ஃபாதர் வாங்க. எங்க ராஜு ஓடி வாங்க, ராஜு ஓடி வாங்க, ராஜு ரைட் 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 ரைட், ஓடி வாங்க, ஓடி வாங்க. ரைட் ராஜ் ராஜ், சரி, ஓகே, ரைட், ஓகே. சபிப்போம். இறை தந்தையே, ஆண்டவரே, நானே மூளைக்கல்லாக இருக்கிறேன் என்று எமக்கு சொன்னவரே, நீர் இந்த வீட்டின் மூளைக்கல்லாக இரும். இந்த வீட்டின் தலைவனாகிய ராஜுவோடு கூடவாக இரும். ஆண்டவரே, அவர் அன்பு மனைவி பிள்ளைகளோடு கூடவாக இரும். இந்த கல் இந்த வீட்டிற்காக வைக்கப்படுகின்ற பொழுது நீரே இந்த அத்திவாரத்தின் மூளைக்கல்லாக இருந்து இந்த வீடு எப்போதும் நிறைவை காணும்படியாக, ஆகாரத்திற்கோ இன்னும் ஆடைக்கோ இந்த வாழ்வினுடைய எல்லா விதமான நிலைகளுக்கும் ஆண்டவரே எந்த கடினமும் இல்லாதபடி இந்த வீடு உம்மிலே கட்டப்பட தந்தை, மைந்தன், தூயாவியின் திருப்பேரிலே அபிஷேகித்துக் கொள்ளும். ஆமேன், ஆமேன். ரைட் ரைட் ரைட், அடுத்த கல்லை தாங்க, நான் பிளஸ் பண்ணி தரேன். வாங்க, நீங்க வாங்க, நீங்க வாங்க.
ரைட் அடுத்து வாங்க குடும்பம் வாங்க அவை வச்சுட்டு போய் நான் கடைசியா வைக்கிறேன் ரைட் இல்லை நான் கடைசியா வைக்க வேணும் ரைட் நீங்க வாங்கப்பா அடுத்தது ரைட் 2 பேரும் வாங்க 2 பேரும் வாங்க இங்க வாங்க ரைட் சபிப்பா இறை தந்தையே ஆண்டவரே தாயும் தந்தையுமாய் இந்த வீட்டிலே வாடுகிற பொழுது தங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக இந்த வீடு தங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. எனவே ஆண்டவரே குடும்பமாய் தொடர்ந்தும் சீவித்து உண்மையுள்ள கணவன் மனைவியாய் வாழ்ந்து இந்த வீட்டிலே சுகமாக வாழ நீரே இவர்களை கொண்டு இந்த கரங்களை கொண்டு ஆசீர்வதியும் தந்தை மைந்தன் தூயாவின் பேரிலே ஆமீன். வாங்கோ மூத்தாக்களை ஏன் தம்பி 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 இங்க வாங்க ஜான்சன் சீமெந்த போடுங்க நீங்க போடுங்க நீ போட்டு கட்டி விடு ஜான்சன் இங்க வாங்க ஒரு கல்லு தான் இறை தந்தையே ஆண்டவரே ஜான்சனை உம்முடைய திருக்கரம் தந்திருக்கிறோம். அப்பா இந்த வீட்டில் வீடு கட்டப்பட வேண்டும் என்று தெரிவு செய்த இந்த பிள்ளையினுடைய கரத்தை மனதை நீர் ஆசீர்வதியும். இந்த கல்லு இவன் வைக்கப்படுகிற பொழுது வாழையடி வாழையாக இந்த வம்சம் தலைத்தோங்க இவரையும் இவருடைய பணிகளையும் நீர் ஆசீர்வதியும் தந்தை மைந்தன் தூயாவியின் பேரிலே ஆமென். அப்போ யார் இனி சௌரங்கள் உறவுகள் பெரியார்கள் ஐயா வாங்க மூத்தவர் வாங்க என்ன பேரடி வச்சுட்டு இறை தந்தையே ஆண்டவரே பிரசன்னாவினுடைய கரத்தினால் இந்த கல் வைக்கப்படுகிற பொழுது சமூகத்தின் ஆண்டவரே வைத்திருக்கிற அன்பு பொறுப்பை நீர் தொடர்ந்தும் பிரசன்னாவ கூடாக இவருடைய குடும்பத்தின் ஊடாக எப்போதும் நல் மனதோடு இக்கல்லை வைக்கிற பொழுது இந்த வீடு எப்போதும் துலங்கத்தக்கதாக இருக்க தந்தை மைந்தன் தூயாவின் பேரிலே ஆமீன். வாங்க ஐயா பெரியவர் வாங்க பெரிய ஐயா கட்டுறாள் என்ன மேசன் ரைட் அப்போ அவர்கிட்ட கொடுங்க அப்போ பையடி சிமெந்த பை அப்போ தாடி நான் உங்களுக்கு போய் ஜோ பண்ணிட்டு தரேன் உங்களுக்கு இறை தந்தையே ஆண்டவரே இந்த நேரத்தில் ஜெகன் இந்த வீட்டை கட்டுவதற்காக ஆண்டவரே தெய்வமே இந்த பொறுப்பை எடுத்திருக்கிறார். இந்த பொறுப்பை எடுத்த ஜெகனை ஆண்டவரே இந்த வீடு கட்டி முடிவதற்குள் அவனுடைய குடும்பமும் சிறப்போடு கட்டப்பட நீர் ஆசீர்வதி நல் மனச்சாட்சியோடு ஆண்டவரே இந்த பெற்றுக்கொள்ளுகின்ற ஊதியம் அவனையும் அவன் குடும்பத்தையும் தாங்கவும் இந்த இடத்திலே ஆண்டவரே எந்த விதமான வேதனையும் இந்த வீட்டுக்கு நடந்து விடாதபடி கட்டுமானத்தில் எந்த கஷ்டமும் வந்து விடாதபடி ஜேந்தனோடும் அவருடைய வாழ்வோடும் கூட இருந்து வழிநடத்தும் தந்தை மைந்தன் தூயாவின் பேரிலே ஆமென். ஐயா வாங்க அவ கீழே சரி சரி அதுல கிடக்கணும் அதுல கிடக்கணும் அப்போ நீ எடுத்து கொள்ளடா ஐயா ஐயா அப்படிங்க ஐயா அப்படிங்க அம்மா அப்படிங்க இறை தந்தையே ஆண்டவரே இந்த பிரதேசத்தின் உறவுகளாய் மூத்தவர்களாய் இந்த தாயின் தந்தையும் இந்த கல்லை வைக்கிற பொழுது அப்பா இவர்களைப் போலவே எப்போதும் ஆண்டவரை இந்த குடும்பம் முதுமையிலும் சந்தோஷமாய் வாழ வாழையடி வாழையாக வாழ இந்த கல்லின் மூலமாய் இந்த உறவுகளை ஆசீர்வதி தந்தை மைந்தன் தூயாவின் பேரிலே ஆமென்.
சரி வாங்க எல்லாரும் வாங்க அம்மாவும் சேர்ந்து வைங்க இதுக்கு முடுக்கலையா கட்டேன் இந்த அம்மா அந்த அம்மா வைங்க மூத்தாக்க. அப்போ கல்ல கழுவோம் இல்ல இல்ல நாங்க இப்படி உள்ளத்தின் ஆழத்தில் நாம மகிமை பகட்டும் சுவாமி இவரின் கட்டுமான பணிகள் சிறப்பு கிருபையும் ஆசீர்வாதம் சார் அப்படியே ஓகே கொடுக்கும் நிகழ்வு இடம்பெறுவது எல்லாம் வச்சிட்டீங்களா? அப்போ இந்த சீமெந்த போடுங்கடி போட்டு வேற நீரும் கல்லு வைங்க 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 எல்லாம் வைங்க. அப்போ சிமெந்த போடடி சிமெந்த போட்டுட்டு கல்ல வைங்க. ஐயோ சின்ன பரமண்டலங்கள் வீற்றிருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் பெறுவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீயோனிடமிருந்து காத்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்று நினைக்கும்களே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் இன்றும் என்றென்றும் இறை விருப்பத்தின்படி இத்தலத்தில் வைக்கப்பட்ட மூளைக்கல்லோடும் இந்த உறவுகளோடும் இந்த இடத்திலே வாழுகின்ற ராஜுவினுடைய குடும்பத்தோடும் இதை ஏற்பாடு செய்த ஒவ்வொருவரோடும் விசேஷமாய் டென்மார்க்கிலே இருந்து இந்த நிதி பங்களிப்பை செய்கிற அந்த தாய் தந்தையருடைய குடும்பத்தாரோடும் இந்த இடத்திலே வந்திருக்கிற அனைவரோடும் நிலையாய் நிறைவாய் தங்குவதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோசரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை சோசரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோசரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆமேன். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. கட்கண்டு இன்னொரு வேலைக்கு 2 பேரும் போகணும். ஏதாவது குடிச்சிட்டு போறோம். எனக்கு என்ன இன்னொரு ஏன் சாப்பிடுங்க? இல்ல நான் சாப்பிட்டு வந்து சந்தோஷம். நம்பரை படிங்க, டயல் பண்ணுங்க. இந்த நம்பரை பற்றிங்க நம்பர். தேங்க்யூ. பார் ஓடி பார். இதான் நம்பர் 150 கடைசி. அடிச்சிட்டீங்க, டயல் பண்ணிட்டீங்க? ஓ, டயல் பண்ணான். ஒரு பெரிய அளவில் முடிஞ்சு கிழமை ஒரு கதை. சரி, வேலையை பார்க்க எல்லாம் பக்கத்து சொந்தக்காரரும். நீங்க இருவாளையோ? இருவாளோட மரத்தடியா? சொல்லுங்க பாசு.
இவரால எங்கட சேர்ச் இந்த வேலைகளுக்கு வந்தவர் இப்போ ஒரு 4-5 மாசமா ஜான்சன் இவர் வந்து இப்ப கூட அவர் முதல் வேலையே இல்ல இல்ல இவர் உண்மையான நிலைமை நான் சொல்லுவேன் சொல்லுங்க அதெல்லாம் சொன்னதோ எல்லாம் சொன்னது நான் சொல்ல நீங்க சொல்லுங்க எல்லாம் சொன்னது இவர் சொன்னது நான் சொல்றேன் இவர் ஒரு நாள் வீட்டை வந்தார் வந்து சொன்னார் பாஸ்டர் சரியான பசி பாஸ்டர்னு சொன்னார் அப்ப என்னடா செய்யணும்னு சொன்னேன் இல்ல பாஸ்டர் நான் சும்மா எனக்கு வேண்டாம் மேல கொப்பு ஒன்று இருக்கு பாஸ்டர் அதை நான் கீழே தரிச்சு தந்துட்டு போறேன்னு ஒரு 500 ரூபா காசு தாங்கண்டேன் அதுதான் ஆரம்பம் அப்ப அதுக்கு பிறகு நான் எங்கிட்ட சேர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு வேலையா இவருக்கு கொடுத்தேன் சில வேலை டக்குன்னு ஒரு குடும்பம் விட்டுட்டு போவார்தான் டைம் பிரச்சனை வேற பிரச்சனை ஒண்ணும் இல்லை அப்பயே நான் அடிக்கடி சொல்றேன் அடே எங்களுக்கு நீ கணக்கு பார்க்காத நாங்களும் இப்படிதான் இருக்கிறோம் அது நாங்கள் யாருக்கும் செய்யறதுல கணக்கு பாக்குறது இல்ல எங்க கஷ்டப்பட்டிருக்கோம் அங்க இன்னும் நான் சொன்னது போல இது எங்களுக்கு நான் வீடு கட்டின சந்தோஷம் எனக்கு இந்த அப்படிதான் சரியா உண்மையை சொல்றேன் நான் என்ன சொன்னேன்டா இவர் அப்ப ஒரு நல்ல மனசோட கூடினா சேர்ந்தபடினாலதான் அவருக்கு இந்த சொன்னேன் கிறிஸ்டியன் நான் சொன்னேன் பிறகு சொன்னேன் நான் சொன்னது தம்பி நீ வந்து யோசிக்காரு நான் முதலாவது வீடியோல சொன்னான் கர்த்தருக்கு வந்து நன்றி சொல்லுங்க அவரை கும்பிடுங்க சொன்னேன் எங்களோட வந்து நிக்கிறாரா சார் பாத்துருக்க மாட்டேன் அதுக்கு நன்றி எத்தனையோ ஊரை தாண்டி எத்தனையோ கஷ்டப்பட்ட குடும்பங்களை தாண்டி வந்திருக்கு நான் சொல்றேன் எங்களுக்கு நன்றியோட இருக்க தேவையில்லை இது ஆண்டவர் செய்த வேலை இல்லாட்டி இவ்வளவு பேரை தேர்ந்தெடுக்க தேவையில்லை உங்களுக்கு அதுக்கு இறைவனுக்கு உண்மையா இருக்கு எந்த சேர்ச்சுக்கும் போங்க ஆண்டவருக்கு உண்மையா இருங்க இறைவன் ஆசீர்வாதம் இல்லாட்டி எத்தனையோ கஷ்டப்பட்ட ஊர்களை தாண்டி இங்க வந்து எத்தனை கிலோமீட்டர் தாண்டி வர முடியும் நான் சொல்ற காரணம் நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருங்க ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார் பாப்பார் மனுஷர் பேரிச்சு இல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க அதான் முதல்ல சொல்றேன் இதே இப்படி ஒரு பழுதாகி இருந்த வீடு இன்றைக்கு அத்திவாரம் போட்டு நல்ல ஒரு பெரிய வீடா வர போகுது என்ன அது நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாதராக்களுமே நல்ல சந்தோஷம் உண்மையிலே திரும்ப திரும்ப காட்டுறோம்ண்டு பாருங்கோ இந்த வீடு இப்படித்தான் இருந்தது அடைவாசி பாம்பு புத்தோலோடையும் இரவுல மழை வந்தால் பாம்புகள் வந்து எல்லாம் இருக்குமென்று சொன்னது நிறைய விசையாந்துக்கள் இந்த இப்படி ஒரு இது வந்து கல் வீடு இல்லை இது வந்து ஃபுல்லாவே வந்து களிமண்ணா மண்ணால பூசி போட்டு மேல சீமெந்த பூசி இருக்கணும் அப்படி ஒரு வீடு தான் இது சந்தோஷம் ஃபாதர் எல்லாம் வந்து நல்ல சம்பிரதாய முறைப்படி அக்காண்ட வீடு வந்து கட்டுறதுக்குரிய அத்திவார நாட்கள்ல வந்து சரியா 11 மணிக்கு இன்றைக்கு வச்சிருந்தது என்ன உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்கட வீடுகள் கட்டினது போல ஒரு சந்தோஷம் அது மாதிரிதான் உங்களை தேடி வந்த ஃபாதர்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் அப்படி இருந்த எனக்கு இப்படி ஒரு உண்மையிலேயே அக்காவுக்கு வந்து சரியான மகிழ்ச்சி நல்ல மகிழ்ச்சி இப்படி ஒரு நாள் வாரத்துக்காக அக்கா எத்தனை வருஷமா வாங்கி கொண்டு இருந்திருக்கிறேன் எதிர்பார்க்காம இருந்தேன் இன்றைக்கு அந்த நாள் வந்து நிறைவேறிருக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கடவுளுக்கும் நன்றி சொல்லுங்க மனுஷர் எப்பவுமே முக்கியம் இல்ல கடவுள மனுஷர் பெரிய ஆக்களும் இல்ல கடவுள் தான் முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு அப்ப இன்றைக்கு இந்த வீடியோ முடிப்போம் என்ன இனி உங்களோட கையில தான் இருக்கு கண்டிச்சு கட்டி எல்லாம் வடிவா கட்டி ஒரு மாசத்துக்குள்ள வடிவா கட்டி முடியுங்கோ ஒரு மாதத்துலயும் கட்டி முடிக்கும்னு சொல்றேன்டா அந்த நாள் உங்களுக்கு நினைவு நாள் எனக்கும் அதான் விருப்பம் தான் இவ்வளத்தையும் அதில் ஒரு கஷ்டப்பட்டு இந்த இறக்கம் பார்த்து தெரியல நான் அதையும் நெடுகளும் எனக்கும் அது ஒரு சந்தோஷம் தானே ஒரு 5 பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கும் அதைக்கும் ஒரு பிரியோசனம் வேற என்னோட வசதி இல்லையென்றாலும் நான் அது ஒரு சாப்பாடு சமைக்கிற நேரம் ஒரு கிலோ ஒரு 2 சுண்டி அரிசியை போட்டனாலும் அவன் ஞாபகத்துக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு 30ஆம் தேதி அவர் திறப்பு அந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு ஞாபகமா நடுகளும் வச்சிருப்பேன் செய்யலையோ இந்த நாள் வந்தாலே எனக்கு அதான் விருப்பம் அந்த 30ஆம் தேதி எனக்கு திறப்பு தந்தா வேண்டன் இதையும் 30ஆம் தேதி அந்த அம்மா கூட வேற வேணுமோ பாப்பன் அதுக்காண்டி நினைக்க கூடாது இல்ல 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 நீங்கள் வர்றது வந்தாதான் எனக்கு மிச்சம் உதவி செய்திகள் சரியா ஓகே ஒரு பார்த்துருப்பீங்க இன்றைக்கெல்லாம் அத்திவாரம் வச்சு வேலை துவங்கியாச்சு இனி ஒரு நாட்கள்ல வந்து வீடு கட்டி வந்து போய் வீடியோக்களை காட்டுவோம் எனவே இது தொடர்பான கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்க கட்டாயம் ஷேர் பண்ணுங்க என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான காலையில வந்து சந்திக்கும் அது மட்டும் கூட விடைபெறும் நான் ஜான்சன் பாய்.